அவங்கள போராட விடாம என்னைக்கு தடுத்தியோ, என்னைக்கு அந்த மக்களை மிரட்டினியோ, அந்த மக்களை பொய் வழக்கு போடுவது நீ மிரட்டினியோ, அந்த மக்களை வழக்கறிஞர்கள் கூட சந்திப்பதற்கு, பத்திரிகையாளர்களோட வேங்குவதற்குள்ளே நுழைவதற்கு அனுமதி மறுத்தாயோ, அன்றைக்கு சிபிசிஐடி விசாரணை உறுதி செய்யப்பட்டுவிட்டது. தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு, அண்ணன் முதல்வர் அவர்களே, முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, உங்களிடத்தில் எச்சரிக்கை விடுக்கிறேன். உங்கள் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை அறிக்கை சந்திக்க போகிறது. நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் மீண்டும் மக்கள் மன்றத்தில் சொல்கிறோம், வேங்கை வயல் மலத்தை கலந்தவன் பறையர் அல்ல, முத்தரையர் அல்ல, முக்குளத்தவர் அல்ல, கல்லர் அல்ல, அகமணியர் அல்ல. சாதி சண்டையை ஏற்படுத்த நினைக்காது. இவர்கள் அத்தனை நேரம் உழைக்கும் மக்கள். எழுச்சி தமிழர் சொல்கிறார், உழைக்கிற மக்களை, ஓட்டாண்டி மக்களை, எளிய மக்களை, விவசாயிகளை, மீனவர்களை, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை, குரலற்றவர்களை, சிறுவர்களை, கிறிஸ்தவர்களை சமூக சமூகங்களாக ஓரளவில் திரட்ட வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் கடமை என்று சொல்லி அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களிடத்தில் நீ பறையருக்கும் முக்குளத்தோருக்கும் சண்டை மூட்டிருக்கிற சிந்து முடிகிற வேலையை சிபிசிஐடி செய்யாது. அங்க இருக்கிற முத்தரையருக்கும் முக்குளத்தோருக்கும் சண்டை மூட்டுகிற வேலையை சிபிசிஐடி செய்யாது. பறையருக்கும் முத்தரையருக்கும் சண்டை மூட்டுகிற வேலையை சிபிசிஐடி செய்யாது. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அத்தனையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் அத்தனையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. மேலே இருக்கிற பிஜேபி அரசாங்கம் மக்களின் மீது எல்லளவும் பாசமில்லாத நேசமில்லாத அரசாங்கம் தான். ஆனால் திமுக அரசையே டிஸ்மிஸ் செய்ய முடியும். ஒருவேளை பாஜக நினைத்தால் வேலைகளை காரணமாக வைத்து கூட சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும். எனவே பாசமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு, தலைமை ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம், நீங்களே சிபிசிஐடிக்கு மாற்றிடுங்க, நீங்களே சிபிசிஐடிக்கு மாற்றிடுங்கள். உழைக்கும் மக்களை வேங்கையில் இருக்கிற ஒருவரை தவிர நாங்கள் எவரையும் சந்தேகப்படவில்லை. முத்தையா ஒருவரை தான். ஒருவேளை புலன் விசாரணை நேர்மையாக நடத்தப்பட்டு முத்தையா குற்றவாளி இல்லை என்று சொன்னாலும் பகிரங்கமாக அதை நாங்கள் ஏற்கத்தையா. ஏனெனில் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் உண்மை நிலவரம் வெளிவர வேண்டும், உண்மை மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். குற்றம் செய்யப்படாத யாரும் தண்டிக்கப்பட கூடாது. எனவே சாதிக்கான விளையாட்டை ஆட நினைக்கிற சிபிசிஐடி வன்மையாக கண்டிக்கிறோம்.